शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान् தேசத்தினாலையும் காலத்தினாலையும் பிரம்மம் பரிபூர்ணமாகவே புலம்பெயர்ந்துவிடலாம். நிச்சயமாக இது லாபமாக. ஆனா வஸ்துவான கூட பரிசேரம் இல்லை, வஸ்து பரிசேரம் கூட இல்லை என்பது ஒத்துக்கப்படுகிறது. வஸ்து பரிசேரம் இல்லையே சொல்லணுமையானால் இந்த பிரம்மம் தான் எல்லா வஸ்துவாகவும் இருக்கு. பிரம்மத்தை காட்டிலும் தனியாக எந்த வஸ்துவும் இல்லை. ஒத்துக்கப்படுகிறது. இதை தவிர வேற ஏதாவது ஒன்று இருந்திருக்குன்னா அப்ப இது பிரம்மம். இதை தவிர ஒண்ணுமே கிடையாது. எதெல்லாம் இருக்கோ எல்லாமே இதுதான் இதுவாகத்தான் இருக்கு அப்படின்னு தெரியாதுன்னா அப்ப ஒத்துக்கணும். பாதுகாப்பு சர்வ அனன்யத்துவம் எல்லாத்துக்கும் அனன்யமான அன்யம்னா வேறு, எல்லாத்துக்கும் அனன்யம்னா வேறில்லாதது, அதாவது எல்லாமாக இருக்கக்கூடியது பிரம்மன்னு வச்சு கொண்டிருக்கிறது. சர்வ வஸ்துகாரம் எல்லாவற்றுக்கும் பிரம்மங்கிறது உபாதான காரணமாக இருக்கு. உபாதான காரணம் காட்டிலும் தனியாக காரியம் இருக்க முடியாது. ஏன்னா மண்ணாக ஆன குடம் மண்ணை விட்டு பிரிந்து தனியாக இருக்க முடியாது. மண்ணாத்தால இருந்தாங்க. அந்த மாதிரி உபகாரியங்களும் பிரம்மம் உபாதானமாக இருக்கிறதுனால பிரம்மத்தை விட்டு தனியாக இருக்க முடியாது. அதனால எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கு. ஆனா வஸ்து பரிசேரம் கிடையாது. சர்வேதாந்தி வஸ்துனாம் கால ஆகாசாதீனாம் காரணம் பிரம்மா. காலம் ஆகாசம் எல்லாத்துக்குமே அது காரணமா. ஆகாசத்துக்கு காரணங்கிறது சிந்திக்கிறது. ஆனா காலத்துக்கு காரணம்னு இல்லையோ அப்படின்னு நினைச்சு மாட்டுக்கார சொல்ற காலத்துக்கும் பிரம்மத்துக்கும் காரணம். இந்த திருஷ்டி பிரகடனத்துல காலம் உண்டாச்சு பிரம்மத்திலும் உண்டாச்சுன்னு சொல்றாங்க. அதனால சில பேர் என்ன சொல்றாங்கன்னா காலங்கிறது அவித்யதான், காலம் அனாதி, அபியாசம் அவித்யை சொல்றாங்க. இதுதான் காலம், எதுவே காலமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல பாட்டுக்காரர் வந்து கால ஆகாசாதியான காரணம் சொல்லி சரி சர்வ காரியத்தையும் பிரம்மங்கிறது காரணமாக இருக்கிறது. ஆனா காரியம் வேறு காரணம் வேறுன்னு தெரியாது. காரியமும் காரணமும் ஒண்ணு சர்வதா ஒண்ணு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொன்னா இது காரியம் இது காரணம்னு சொல்ல முடியாது. மண்ணும் கடனும் ஒண்ணு அப்படின்னு சொன்னா மண்ணு கடத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லும் போது மண்ணுக்கே காரணம்னு சொன்ன மாதிரி மாற்றி கூட சொன்னா தப்ப ஆகாம போகும். அதாவது கடன் தான் மண்ணுக்கு காரணம் ஒண்ணுதான். அதனால காரியத்துக்கும் காரணத்துக்கும் வித்தியாசம் இல்லையா, கொஞ்சமாவது பேரும் இருக்கா. அப்ப காரியங்கள் எல்லாம் பிரம்மத்தை காட்டிலும் தனியாக பல விதமாக இருந்தேன்னு சொன்னோம். வஸ்துக்கமா அந்த வஸ்துமாச்சு காரியம் தான் இந்த பிரம்மத்தை காட்டிலும் தனியா வேற இருக்குன்னு சொன்னதாக இருக்கு சொன்னா அனந்தம் இல்லை. அப்ப இது அந்த வஸ்து வந்து ஆர்யாபேட்சையா வஸ்துதா அந்த வஸ்து அமிர்தத்துவம் வாஸ்தவம். பிரம்மத்தை காலத்திலும் தனியாக காரியங்கள்லாம் தெரியுது, தனியாக இல்லையே. இருந்து தெரிஞ்சதுன்னா பிரம்மம் அங்க வந்து தனியாக இல்லாமலே தனியாக தெரிஞ்சது பிரம்மம் வந்து அந்த வசதி சொல்ல முடியும். அதனால
ரஜ்ஜுவில சர்ப்பம் தனியாக வெளியே தனியாக இல்லை, ரஜ்ஜோதாரியும் தனியாக இல்லை. அதனால நம்ம பார்க்கும்போது அங்க எத்தனை பதார்த்தம் இருக்குன்னு கேட்டா ஒரு பதார்த்தம் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரஜ்ஜுவ பார்த்துட்டு இருக்கும் போதும் ஒரு பதார்த்தம் தான் இருக்கு, சர்ப்பத்தை பார்க்கும் போதும் ஒரு பதார்த்தம் தான். அதாவது சமகாலத்துல அங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டா சர்ப்பம் தான் ஒண்ணுதான் இருக்கு, ரஜ்ஜுவ பார்த்தாலும் ஒண்ணுதான் இருக்கு. அது என்னாச்சு, இந்த ரெண்டு சேர்த்து பார்த்தாலும் உங்களுக்கு ரஜ்ஜு ஒண்ணு சர்ப்பம் ஒண்ணுன்னு வருது, இந்த பிரதிநிதாரத்துல ஒண்ணுதானே இருக்கு. அந்த மாதிரி பிரம்மஸ்வரூபம்ங்கிறது வாஸ்தவமாகவே காரியமாக தோணல, காரியங்கள்லாம் அமிர்தம் ஆரோக்கியமாகத்தான் தெரிஞ்சிருக்கு. அதனால அது தெரிஞ்சிருக்கிற காலத்திலும் அது பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கு, அது தெரிஞ்சு பாசம் கொண்ட காலத்திலும் பிரம்மம் ஒன்றுதான் இருக்கு. அதனால பிரம்மத்தை காலத்திலும் தனியாக வேறானது எதுவுமே கிடையாது. வேறான தெரியலாம், ஆனா அது உண்மையில வேறானது அமிர்தத்துவாச்சாரிய இதெல்லாம் தனியாக தெரியுதோ அதெல்லாம் அமிர்தம். நதி காரணத்திற்கு காரியம் இல்லாம சொத்துக்கமா காரியம்னு ஒண்ணு காரணத்தை காட்டிலும் தனியாக இருக்கிறதாக சொல்ல முடியாது. எதா காரண புத்திக்கு நீ வரைக்கிறா ஆதாரம் நிதாரவு நாமத்தேவி தேவ சத்தியம் தேவன் அதே சக்தியின் மீது திருப்பங்களா காரணத்தை காட்டிலும் காரியம் தனியாக இல்லை அப்படிங்கிறது எந்த பிரமாணத்தை வச்சு சொல்றாங்க, பிரமாணத்தை வச்சு இது மிருத்திகாயத்தேவ சத்தியம், காரணமான மிருத்திக ஒன்றுதான் சத்தியம், அதனுடைய காரியமான விசாரங்கள் இதெல்லாம் வெறும் நாமத்தையும் தேவைதான் என்பதை வச்சு இல்லை அப்படின்னு நினைக்கிறது. ஆதார காரணத்தால் வசுதக்காவல் அனந்தம் பிரம்மா. அதனால வசு பரிசேதனும் கிடையாது. ஆதாரோடு அனந்தைக்கு பிரதிஜி வேதக சத்திய அதன் காரணம் சமாத் வேதக ஆத்மனம் ஆனந்தம் எல்லாமா இருக்கட்டும். வேத பரிசேதம் பிரம்மங்கிறது சர்வவியாபகங்கிறது எப்படி கிடைக்கிறது, இந்த வாக்கியத்தில் அது சொல்லலையே. ஆகாசத்துக்கு காரணமும் சொல்லிட்டு அது போறாதா, சர்வவியாபகம் சொல்லிட்டு ஆகாசமே முதல்ல சர்வவியாபகம்னு நமக்கு சுத்தமா இருக்கு. எல்லா இடத்துலயும் ஆகாசம் இருக்கு, அந்த ஆகாசத்துக்கும் இது ஜனகமாக காரணமாக இருக்குன்னு சொன்னா இன்னும் தெரியாதான் இருந்தா வேற இடத்துல சரியே இருக்கு. வியாயான் ஆகாசா அப்படின்னு சொல்லி ஆகாசத்தை விட ஆகாசம் எப்படின்னா பாதோசிய எவ்வளவு இருக்குன்னு சொல்றது, ஆகாசம் மற்ற எல்லாத்தையும் சேர்த்தாலே பாதோசிய சர்வாசிதான். பிரம்மத்துல ஒரு கால்வாட்டில இது எல்லாமே அடங்கிடும். அப்ப முக்காபாரம் எவ்வளவு இருக்கு. அதனால பிரம்மங்கிறது ஆகாசத்தை விட இருக்கு. இந்த இடத்துல சொல்லாட்டாலும் வேற இடத்துல இருக்கு. காரணம் தஸ்மாத் சித்தியும் தேசகா ஆத்மகா ஆனந்தம் இதுவும் சொன்னதாக இருக்கு. ஆகாரத்துக்கு காரணம்னு பிரம்மத்தை சொன்னதுனாலே ரொம்ப பெரிய சொன்னதாக. நதி அகர்வகதா சர்வகதம் உற்பத்தியமான அகர்வகதம்னா ஒரு சின்ன பதார்த்தம், பரிச்சின்னமான ஒரு பதார்த்தம். இந்த பரிச்சின்னமான பதார்த்தத்திலிருந்து அபரிச்சின்னமான ஒரு வஸ்து உண்டாகிறதாக நம்ம பார்க்க முடியும். லோகத்துல அப்படி ஒன்று, லோகத்துல பெருசிலிருந்து சின்னது உண்டாகலாம், சின்னதிலிருந்து பெருசு உண்டாகிறதாக பார்க்கலாம். உபாதானத்திலிருந்து இந்த மீன் அந்த இடத்துல சரியா வருதுன்னு சொல்றாங்க. சுமார சாதாரணமா சொல்றாங்க, பெருசிலிருந்து சின்னது உண்டாகு, சின்னதிலிருந்து பெருசு உண்டாகும். இது அவளால் சந்திச்சிருக்கா, அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. சின்னதிலிருந்து பெருசுங்களா என்ன இருக்காங்கன்னா இதோடு சின்ன பங்கு இருக்கு. அதை முன்னாள் நன்னாள் இது பண்ணிட்டோம்னா அது பரிமாணத்துல பெருசாயிடும். கபாலங்கிறது ரெண்டு சின்னதா தான் இருக்கு. அதை என்ன சொல்றா கபாலத்தோட பெருசா இருக்கிற கந்தூர்றது சின்னதா இருக்கு. ஆனா கந்தூர்லாம் பல கந்துக்களை சேர்த்தோம்னா கந்தூர்ல பெரிய படமான இருக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா சின்னதுலேருந்து பெருசு உண்டாகட்டும், ஆனா அபர்வகத்திலேருந்து ஒரு பர்வதகம், ஒரு வியாபகம் இல்லாத ஒரு பதார்த்தத்திலேருந்து ஒரு வியாபகமான ஒரு பதார்த்தம் உண்டாதான் இதை பார்த்துக்கோங்க. வியாபகமான பதார்த்தம் உண்டாகிறதாவே நம்ம பார்த்துக்கிறது.
அதனால பாஷ்யத்தை வெளிப்படுத்தணும். அபரோதல சர்வதலம் உற்பத்தியமானது ஆகாசங்கிறது சர்வதலம் விவாதத்தை வியாபிக்கின்றது. இது ஒரு சின்ன பதார்த்தத்துல இருந்து உண்டாயிருக்குன்னு சொன்னா அது பொருத்தமா இருக்கணும். அதனால ஆகாசத்தோடு பெரிய பதார்த்தத்திலிருந்து உண்டாயிருக்கணும். அதாக நிரதிசயம் ஆத்மனா ஆனந்தம் தேசலகா ஆகாரியத்வா காலகா. காரியம்னு சொன்னா அது உற்பத்திக்கு முன்னாடி இருக்காது. அப்ப உற்பத்திக்கு முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்றதுனால காலத்தினால அது ஒரு பரிசீலனை இருக்கு. இந்த காலத்துல இருந்து அது இருக்கு, அது முன்னாடி இருக்கல அப்படின்னு. இந்த பரிசீலனை பிரம்மத்துக்கு வராது. ஏன்னா பிரம்ம காரியம் உண்டு. என்ன வஸ்வந்தராபாவா அதையே நிறத்தை இருக்கிறதுனாலதான் பிரம்மத்தை நிஜமான சத்தியமான சத்தியமான சத்தியமானது சத்தியத்துக்கு சத்தியம். ஆகையெல்லாம் சத்தியம்னு நமக்கு இருந்தா இந்த சத்தியத்துக்கெல்லாம் சத்தியமாக சொல்லலாம். ஆக சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்லுவாங்க. இந்த அனந்தத்துவத்தை உபவாதம் பண்றதுக்காக வேற எல்லா ஜெகத்தும் இந்த பிரம்மத்திலேதான் இல்லாதே சொல்லக்கூடிய வாக்கியம். அங்க பக்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாத பக்மா ஏதஸ்மா ஆத்மனான 3 பதம் இருக்கு. இந்த 3 பதமும் ஒரே பிரம்மத்தை தான் இருக்கிறது. ஒரு பிரம்மத்தை சொல்றதுக்கு 3 பதம் வேணுமா இல்லை? ஒரே பதம் சொல்லலாமே. ஆத்மான ஆகாத தஸ்மாத் வேற ஏதஸ்மாத் வேற தெரிஞ்ச 3. அந்த 3க்கு பிரயோஜனம் சார். இந்த இடத்துல தஸ்மாத் ஏதஸ்மாத் இது 2 சர்வநாம சப்தமாக இருக்கு. தஸ்மாத்னு சப்தம் தூரத்துல உள்ளதா அது அதுன்னு அது சத்துனா அது அதுன்னு தூரத்துல உள்ளதான் சொல்றோம். ஏகஸ்மாங்கிறது இது ஏகம் ரொம்ப கிட்ட அப்படின்னா பக்கத்துல உள்ளது. இந்த பிரம்மங்கிறது தூரத்துல ஒரு பிரம்மம் கிட்டத்துல ஒரு பிரம்மம் 2 பிரம்மம். ஒரே பிரம்மம் தான் தூரத்திலே வெளியே. ஆனா வாக்கியம் 2 இருக்கு. பிரம்மதி ஆத்மனோதி பரம். இது முதல்ல சூத்திரமான ஒரு வாக்கியம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான அடுத்த வாக்கியத்தில் பிரம்மன். அப்போ அந்த பிரம்மதி ஆத்மனோதி பரம்ங்கிற சூத்திரத்துல சொன்ன பிரம்மமும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொன்ன பிரம்மமும் ஒரே பிரம்மன் தெரிவிக்கிறதுக்காக அந்த பிரம்மன் சத்தத்தினால ஒரு தடவை சொன்னார். பிரம்மஜான பரம் சூத்திர ஒரு திருவாட்டத்துல ஒரு பிரம்ம சொல்லாமே அந்த பிரம்மம் அந்த பிரம்மத்திலேருந்து வந்து. அப்ப சத்திய விஞ்ஞானம் அனந்தம்ங்கிற அந்த தெரிவிக்கிறவன் அந்த வாக்கியத்துல சத்திய விஞ்ஞானம் அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் இருக்கு அப்படின்னு இந்த பக்கத்துல இருக்கிற வாக்கியத்தில் சொல்லும்போது ஏதஸ்மான்னு திருப்பி அது தப்பா ஏதஸ்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பிரம்மம் சொன்னா அது ஏதோ தனக்காட்டிலும் வேறன்னு நினைச்சிருந்த போறானே ஒத்துபரிசேரங்களாக அப்படிங்கிற சாந்தியை நிவர்த்தி பண்றதுக்காக ஆத்மாவாக இருக்கு. எங்கோ ஏதோ இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆத்மாவாக இருக்கு. எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருக்கு. அந்த பிரம்மத்திலேதான் ஆகாசங்கிறது உண்டாயிருக்கு. தஸ்மாதிக்கு மூல வாக்கியத்தை உச்சரிக்கும் பிரம்மா பராமரிக்கிறது. ஏதஸ்மாதிக்கு மந்திர வாக்கியம் அனந்தரம் நிர்வாகிக்கிறது. பிரம்மா ஆறு பிராமண வாக்கியம் சத்தியம் அனந்தம் பிரம்மா இது அனந்தரமேவ லட்சுமி தஸ்மாதேதஸ்மாத் பிரம்மணா ஆத்மனா ஆத்மசப்த வாக்கியாது ஆத்மாதிக சர்வஸ்ய சத்சத்யம் ச ஆத்மா இது சித்தந்தராத் அத பிரம்ம ஆத்மா ஐததார்த்த இதன் சர்வம். இது எல்லாமே பிரம்மத்தையே ஆத்மாவாக கொண்டது. அப்படின்னா எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாக இருக்கிறது பிரம்மம் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் ஆத்மாங்கிற அது எதா சொல்றா இது ஏதோ அனாத்மா தன்னை காட்டிலும் வேறானதுன்னு நினைக்க கூடாதுன்னு ஆத்மபலம். தஸ்மாத் ஏதஸ்மாத் பிரம்மணா ஆத்மஸ்வரூபா ஆகாத சங்கீதா அனுஷ்டன்னா. இந்த பிரம்மத்திலிருந்து ஆகாசங்கிற முதல் ஆகாசம்னா அவருடைய
சுரூபம் என்னன்ற ஆகாசோ நாம சப்தகுணா அவகாச கரக மூர்த்தம். அதனுடைய குணம் சப்தம். இந்த பூதத்தினுடைய குணம் சப்தம் மாத்திரம், ஒரே ஒரு குணம் தான். சப்தங்கிற ஒரே ஒரு குணத்தை உள்ளது. இந்த மூர்த்தமான மூர்த்தி உள்ள பிரதிகள்லாம் இருக்கிறது இடவழியை கொடுக்கிறது. இதேற்பட்ட ஒரு பூதம் உண்டாருக்கு. ஆகாசா ஆகாசா வாயு பரத்தகுணியம் பூர்வேணிக காரண குணியம் அப்படின்னா இது குணம் வாயு. அந்த ஆகாசத்திலிருந்து வாயுங்கிறது உண்டாச்சு. இந்த வாயுவுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய குணம் ஸ்பர்ஷங்கிற குணம் தான். அது முக்கியமான குணம். காரண குணம், காரண குணங்கிறது சப்த குணம். காரணத்துல உள்ள குணம் காரியத்துக்கும் வருது. இது காரண குணப்பட்ட நியாயம் அப்படின்னு சொல்லுவோம். காரிய காரணம் இந்த தந்து எல்லாம் வெள்ளையா இருந்ததுன்னா பதம் கூட வெள்ளையாடா, மண்ணு கருப்பா இருந்ததுன்னா அதனால உண்டான இடமும் கருப்பா. அப்புறம் பாக்கிறதுனால சிவப்பாடு கலர் மாற்றம் எல்லாரும் உண்டாகிட்டு அப்படித்தானே இருக்கும். அதனால காரணத்துல இருக்கிற குணம் காரியத்துக்கு இறங்கி வருது. இது காரண குணப்பட்ட நியாயம். அந்த ரீதியில ஆகாசத்தில் இருக்கக்கூடிய இந்த சப்த குணம் வாயுவுக்கும் ஏற்படுறது. வாயுவுக்கும் சொந்தமா இருக்கக்கூடிய குணம் வருஷம். அதனால ரெண்டு குணமும் உள்ள வாயு உண்டாகுது. சம்பூதாய் செயல்படுறது. வாயுவிலிருந்து ரூபகுணா பூர்வாஜா அதிகம் சம்பூதா. இந்த வாயுங்கிற கூட்டத்திலிருந்து தேஜஸ்ங்கிறது அந்த அந்த பூதத்துக்கு சொந்தமான குணம் ரூபங்கிறது. வாயுவுக்கு ரூபம் கிடையாது. வாயுவிலிருந்து சப்தமும் ஸ்பர்ஷமும் இந்த தேஜத்தை தேஜத்தில் ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷமும் உண்மைன்னு சொல்லலாம். ஆனா ஸ்பர்ஷம் வித்தியாசப்படுறது. வாயுடைய ஸ்பர்ஷமும் தேஜத்தினுடைய ஸ்பர்ஷமும் இருக்கிறது. தேஜஸ் உஷ்ணமா இருக்கு, ஆனா வாயு உஷ்ணமா இருக்காது. ஆனா ஸ்பர்ஷமும் ஒரு குணம் வந்தது. அதை வச்சிருக்கிறோம். இப்ப இதுல இருந்து வந்த அக்னி மூணு குணம் உள்ளதாய். சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் மூணு குணங்கள் தேஜத்தை சேர்ந்தது. அக்னி அந்த தேஜத்துல இருந்து ஜலம் வந்தது. ரசகுணேன பூர்வீக சதுர்குணான ஆபத்தம்பூதா ஆபரா ஜலம். அந்த ஜலத்துக்கு ரசங்கிற ஒரு குணம் தேஜத்துல விட்டு கிடையாது. நாட்டான எந்த ரசத்தை நாங்கள் புரிகிறோம் செய்கிறோம் அனுபவிக்கிறோம். அதுதான் ரசம். ரசனங்கிற இது வந்து ஜலத்துக்கு உண்டு. ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள பூதங்கள் வச்சுதான் கிடையாது. அப்ப என்னாச்சு, ரசம்ங்கிற குணம் அப்புக்கு முதல்ல ஏற்பட்டது. அதுக்கு சொந்தமான குணம். காரண குணம்னு சொல்றதுக்கு சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் இது நாலு குணங்கள் அப்புக்கு இருக்கு. அந்த அப்பல் வந்து இந்த ஞானேந்திரத்தினால இருக்கக்கூடிய குணம் உள்ளதாக இருக்கு. வேற மற்ற கூட்டங்கள்லாம் ஞானேந்திரத்தினால இருக்கக்கூடிய வாசனைங்கிறது கிடையாது. கந்தகுணினா பூர்வீக சதுர்த்தி குணம் பஞ்சகுணா பிரசித்தி சமூகா. இதுக்கு முன்னாடி உள்ள காரணங்கள் நாலு: சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம். 5 குணம் உள்ளது. மத்தியில் இந்த பஞ்ச பூதங்கள் உண்டானதுக்கு அப்புறம் இது பஞ்சீகரணம். அதை வேற இடத்துல சொன்னது இங்க இருக்கிறதாக. இது 5 முதல்ல உண்டானதெல்லாம் அபஞ்சீகிருதமான பூதமாக உள்ளது. அபஞ்சீகிருத பூதத்துலதான் காரிகாரண பாவம். பஞ்சீகிருத பூதத்துல காரிகாரண பாவம் இல்லை. இந்த அபஞ்சீகிருதமான பஞ்ச மகா பூதங்களை ஒரு விதமாக பிரித்து எல்லா பூதங்களிலையும் ஒரு பாதி பாகம் தன்னுடைய பாகமும் மற்ற இன்னொரு பாதி பாகத்துல மற்ற பூதங்களுடைய பாகமும் இருக்கிற மாதிரி ஒரு கலவை வச்சுக்கிறது பாங்க. அப்படி பண்ணின உடனே பண்ணினால இது வந்து ஸ்தூலமாயிடுச்சு. இது எதுக்காக இப்படி பண்ணாருன்னா, விவகாரம் அபரிசீகிதமான பஞ்சமகாபூதங்கள் சூட்சமாக இருக்கு. சூட்சம் அது தன்மாத்திரை நிலந்து அது அப்படிங்கிறது நம்மளோட விவகாரத்துக்கே யோகம் இல்லாம இருந்தது. என்னன்னா, அந்த அபரிசீகித பூதத்தினால சில காரியங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுவும் சில வேலை செஞ்சிருக்கு. இந்த இந்திரியங்களுக்கு சூட்சம் தெரியவங்களா இருக்கு.
இந்த சூக்ஷ்ம பஞ்சீகரணமானதுக்கு முன்னாடி இல்லாது பஞ்சீகரமான பஞ்ச மகாபூதத்திலிருந்து உண்டானது இதெல்லாம். அதனாலதான் அது மாதிரியே இந்த பஞ்சீகரணம் ஆகாதத்தினால அந்த சூக்ஷ்மங்கிறது தர்ஷனை எடுத்துவாங்க. அதோடைய எந்த குணமும் நமக்கு தெரியாது. அதோட காரியத்தை வச்சு அனுமானம் பண்ணிடுறது தத்துவம். ஆனா எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. சூக்ஷ்மங்கிறது யாருக்கும் தர்ஷனை ஏற்படுத்தி காரணம் விதமான மகாபூதத்திலிருந்து அது இல்லை. அதனால அது விவகாரத்துக்கு எடுபட்டு வராது. அது விவகாரத்திற்காக அதெல்லாம் பஞ்சீகரணம் பண்ணாங்க. பஞ்சீகரணம் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே பஞ்சீகரணம் ஆனது. அதுக்கப்புறம் இது அதிகமானத்தை வச்சுட்டு பேரு பிரதிகாரம் நிறைய இருக்குன்னா அதை பற்றி ஜலம் செய்து வாயு ஆத்மா. இப்ப இந்த பிரதியை நமக்கு விவகார விஷயம் இந்த பிரதியிலிருந்து ஓட்டத்தை செய்கின்றார். ஓட்டத்தையாக இந்த ஓட்டத்திலிருந்து அன்னம் கிடைக்கும். இந்த அன்னத்தை சாப்பிட்டு அண்ணா புருஷகா அண்ணா பயணத்தாக்கு சிறப்பாணியாதி ஆகுமா. இதுல இருந்து ஒரு சரீரங்கிறது சொந்தராக. இப்ப எனக்கு இதுதான் நம்ம முக்கியமான விஷயம். இப்ப இந்த சரீரம் வந்து இல்லையா, இந்த சரீரம் தான் முதல்ல புருஷன். புருஷன்னு சொன்னாக்க இப்ப நாம அப்படிதான் நினைச்சுக்கிறோம். ஸ்தூல சரீரம், இந்த ஸ்தூல சரீரம் தான் புருஷன். இந்த புருஷனுக்கும் ஆத்மாவுக்கும் சாதாரண அதிகாரம் பூர்ணமா இருந்துருக்கு. ஆகையால இந்த புருஷன் ஆத்மாவுக்கு உபாதி, அதுவும் ஆத்மாவே ஆயிடுச்சு. இவனுக்கு ஒரு கை காலை தலை மற்றும் இதெல்லாம் இருக்கு. இங்கே ஒன்று சிறப்பான சவா ஏக புருஷோ அந்த ரசம் அயமா. இப்ப நம்ம புருஷன் புருஷன் சொல்றோமே, இந்த புருஷனுங்கிறது இந்த சிறுசரீரம் அன்ன ரச மயமா, அன்ன ரச விசாரமா. அன்னம் சார்ந்த அதனுடைய ரசம் ஒரு பரிணாமம் இருக்கிறது. அதுடைய பரிணாமம் தான் இது இந்த சரீரம். அதனால அன்னமயம் சொன்னது. ஆனா அன்னை சார்த்தையில வளர்வது அதே இதாகிறது. எல்லாரும் பாதுகாப்பு சதேஜா அங்கேஜா தேஜஸ்வந்தேகம் தேவரா தீனம் தஸ்மாத் யோ ஜாயதே யோகி ததா புருஷாயதே சர்வஜாதே ஜாயமான ஜனக ஆகிறது நிரந்தரம். இத இது எல்லாரும் தான் அன்னத்தை சாப்பிட்டுட்டா, அதாவது மனுஷன் தான் அந்த அன்னத்தை சாப்பிடுறேன்னா அன்னத்துல இருந்து அண்ணா புருஷன் விசேஷமா சொல்லியிருக்காரு. இது என்ன விசேஷம்? மற்ற பிராணிகள் எல்லாமே சாப்பிடுது. ஆனா விசேஷமாக புருஷன் சொல்லியிருக்கார் இது அன்னமயம்னு சொல்றாரு. எப்படி அன்னமயமாச்சு? அன்னமயமாக புருஷன் ஏற்படணும்னா ஏன் மனுஷனுக்கு மாத்திரம் மனுஷன் பிறக்கணும், மற்ற பிராணிகளுக்கு மனுஷன் பிறக்கலாமே? இது அன்னம் சமானமா தான் இருக்கு. ஒரே அன்னத்தை சாப்பிட்டாங்க அதே மாதிரி வரலாமே அப்படின்னு கேட்டா இல்லையே. இது அடித்தளத்துல சமாதானம் சொல்லிட்டார். ஏன் மனுஷனுக்கு மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னு, மனுஷனானவன் தன்னுடைய சரீரத்துல பூர்ணமான ஆத்மபாவத்தை வச்சிருக்கான். இந்த சரீரத்துல நான் கைகாலங்கள் செயல்பட்ட ஒரு ஆசக்தியோட இருக்கேன், மனுஷனாக இருக்கேன்னு அவனுடைய சம்ஸ்காரம் ரொம்ப திருத்தமாக ஏறி இருக்கு. அதனால இவனுடைய சரீரத்துல ஏற்படுற அந்த அன்ன ரசம் இருக்கு, அந்த அன்ன ரசமும் அதே சம்ஸ்காரத்தோட இருக்கு. அதாவது மனுஷன் தலை கை செயல்பட்ட அது அவன் வேண்டிய சில அவயவங்கள்னு இருக்கு. அந்த அவயவங்களுடைய சம்ஸ்காரத்தோடு கூடியிருக்கு. அதனால இதற்கு புறக்கக்கூடிய இதுவும் கூட்டணும் அதே ஆசக்தியோட கை கால் தலை. பசுவுக்கு அந்த பசு தன்னை பசுவாகவே நினைக்கின்றது. அதனுடைய சம்ஸ்காரம் அப்படி ஏது. அதுல அந்த அன்னரசங்களுக்கு ஏற்படக்கூடிய பரிணாமங்கள்லாம் இருக்கு. அந்த வேதத்தை போடுறது இதெல்லாம் அப்பேற்பட்ட சம்ஸ்காரத்தினால வாசிதமாக இருக்கு. அதனால அதுக்கு பிறக்கக்கூடியதெல்லாம் மிருகமாக பிறகு அந்த பசுவாகவே வருது. அதே யான குதிரை குதிரை அப்படி வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவளுடைய அத்தியாசம், அந்த அத்தியாசத்தினால ஏற்படக்கூடிய சம்ஸ்காரம் தானே கூட. அப்படி சாப்பிடுற அன்னத்துல ஒண்ணும் விசேஷம். அந்த அன்னத்தை இவாள் சாப்பிட்டா இவாளுக்கும் அதே மாதிரி வருவது இல்லை. வாழும் என்னன்னா அதுக்கு காரணம். எல்லாத்திற்கு ஆறுதலுக்கு சர்வேபியா அங்கேபியா தேஜஸ்வந்தேகம் வேதகா தீபம் தஸ்மாத் யோ ஜாயதே யோகி புருஷாய தெரிவித்தா.
ஜாயமான சர்வஜாதிக்கு ஜாயமான ஜனக ஆசைக்கு நியோஜனம். அதனால அதாவது அப்பாவுடைய அந்த ஆசைக்கு தான் விக்ரமித்து வர முடியும் அப்படின்னு லோகத்துல பார்க்கப்படுறது. சர்வேஷாமதி அன்னரச விசாரத்தை பிரம்மவம்சேத அவிதிஷ்டே தஸ்மாத் புத்தயோட சொல்லுறாங்க. அது அந்த ஆகாரத்துல எல்லாம் வரட்டான், அந்த பிராணிகள் பார்த்துக்க மாட்டாங்கல்ல. ஆனா அன்னரசமயனால விசேஷமா புருஷனவாதம் செஞ்சிருக்காரு. அந்த அன்னத்தை சாப்பிட்டு அன்னபரிணாமமாக ஏற்பட்டதுதான எல்லா சரீரங்களும், பெருகு சரீரம் மாத்திரமா, புத சரீரம், பசு சரீரம், பக்தி சரீரம், எல்லா சரீரமும் அதே அன்னத்தினால வந்ததுதானே. அதெல்லாம் இல்லாமல் புருஷகான் ஏன் சொன்னார்? அன்னரசமயா புருஷகா அப்படின்னு பிராதான்யா. எல்லா சக்தியிலும் இந்த புருஷனுக்கு மனுஷனுக்கு ஒரு விசேஷம் இருக்கு, ஒரு பிராதான்யம் இருக்கு. சிறிய பிராதான்யம் கர்ம ஞான அதிகாரமா. மற்ற மிருகபக்தி பக்திகள்தான் ஞானத்துக்கும் வழி இல்லை, வழியில கர்மாவுக்கும் வழி இல்லை. ஆனால் இந்த மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் ஒருத்தர் விட சகல மனுஷாளர், எல்லா வருணக்காரர் வைதிகமான கர்மா யசாயோகியம், வேதத்துல சொல்லப்பட்ட தர்மத்துல அதிகாரம் இருக்கும். கர்மான தர்மம் அதிகாரம் சவாவாரத்தே தர்மத்தை சொல்லிக் கொடுக்கிறது இல்லையா வேதம்? சர்வமானவா எல்லா மனுஷர்களுக்கும் தர்மங்கிறது உண்டு. அந்த தர்மத்தை தர்மத்துக்கு மூலம் என்ன திருப்பி, அதை திருப்பி சாட்சாத்தவாளாக தெரிஞ்சுக்க முடியாதாலும் திருப்பி என்ன தெரிவிக்கிறத பிராமணன் மூலமாக தெரிந்து அவ அனுஷ்டானம் பண்ணணும் தன்னுடைய தர்மத்தை. அதனால இந்த கர்மாதிகாரம் இருக்கிறதுனால புருஷனுக்கு அவள பகர்மத்தை அனுஷ்டானம் பண்றது ஒரு அதிகாரம் புருஷ ஜென்மாவில வருது. அதாவது மனுஷ ஜென்மாவில வருது. புருஷன் ஸ்திரீல வித்தியாசம் கிடையாது. மனுஷ ஜென்மாவில இருக்கு, மற்ற ஜென்மாவும் அப்படிங்கிறது புருஷனே தத்தத்வாத் அர்த்தித்வாத் அபரிமிதத்வாத் அர்த்தி வித்வான் சமர்த்தகா கர்ம ஞானையோடு அதிர்த்துள்ளது. இது சாஸ்திர சித்தமா இருக்கு. யாரை சாஸ்திரார்த்தத்துல அதிகாரியாக யாரை எடுக்கணும் அப்படின்னு கேட்டா மீமாம்சா சாஸ்திரம் பல அதிகரணங்கள்லாம் சொல்லி நிர்ணயம் பண்ணிட்டு மனுஷா தேவர்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை, கர்மாவில் அதிகாரம் இல்லை. ஆனா தியானத்துல அதிகாரம் உண்டு, வேலையாக சிரவணம் வேதாந்த சிரவணம் பண்ணிக்கலாம். ஆனா கர்மாதிகாரம் வாழ்க்கை வராது. அப்ப மனுஷனுக்குதான் வைதிகமான கர்மாவோ தியானமோ எல்லாத்தையும் அதிகாரம் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த தியானாதிகாரத்துல விசேஷமான தியான சக்தி இருக்குங்கிறது தெரிவி செய்யுது. இது அடிப்படை புருஷேவ ஆவிஷ்கரணம் ஆத்மா. அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, அது இந்த புருஷனுடைய அந்தஸ்கரணத்துல, புருஷனாக இருக்கும் அந்தஸ்கரணத்துல விசேஷமாக பிரதிபலிக்கிறது. அந்தஸ்கம்யாக பகிஷ்கம்யாக அப்படின்னு எல்லாம் சொல்லுங்க. ஜீவன்ல எல்லா ஜீவோபாதிகளையும் ஆத்மத்தையும் பிரதிபலிக்கிறது. பிரதிபலித்தாலும் அதுல ஒரு தாரகம். இப்ப இந்த விருஷன் செடி ஒளி இதுக்கெல்லாம் ஜீவன் உண்டு அப்படின்னா அங்க வேண்டிய அந்தஸ்கரணம் இருந்தே ஆகணும். ஆனால் அந்த அந்தஸ்கரணத்துல சைத்தன்ய பிரதிபலனுங்கிறது ரொம்ப மங்களாக இருக்கும். அதனால அது என்ன நினைக்கிறது, அதுக்கு ஏதாவது எண்ணம் வருதா, சுகம் துக்கம் ஏதாவது வருதா, ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியாது. இருக்கு நம்மளால இன்னொருத்த நாளை புரிஞ்சுக்க முடியாது. அந்தஸ்கம்யாக தவறாக இதுக்குள்ளேயே அது ஏதோ ஒரு வேதனையோ சுகமோ ஏதோ அனுபவிச்சுருக்கான். வேதனைதான் அனுபவிச்சுருக்கான், தவறாந்தா அதோட தெரிஞ்சுக்க. அதனால ஏதாவது கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டம் வெளிப்படையாக மதிப்பிருக்கு. அதனால அந்தஸ்கம்யாக தவறாக. அதுக்கு மேல இதெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கு கஷ்டம் ஆறுது, அதுக்கு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நாம கண்டுபிடிச்சிட முடியும். இதெல்லாம் கொஞ்சம் பகிஷ்கம். ஆனா அது சுதந்திரமா ஒரு விஷயத்தை யோஜனை பண்ணி இது பண்றது, அந்த விவேகங்கள் எல்லாம் குறைவாக. ஆனா அதுக்கு மேல மேல பார்க்கும்போது இந்த புருஷனிடத்துல ரொம்ப கருத்துன்னு பிரகாசிக்கலாம். அதனாலதான் மற்றவாத விட இந்த புருஷனுக்கு விசேஷமான ஒரு அதிகாரம். பிரஜான சம்பன்ன சமஹா விஜயாசம் வததி விஜயாசம் பக்தி வேதம் வேத லோகாலோகம் மர்த்தேன அமிர்தம் ஈஸ்வரம் சம்பன்ன.
இதனுடைய அறிவு இருக்கு, நிறைய அறிவு இருக்கு. பிரஜான சம்பன்னத்தமாக எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சு வாழால சொல்ல முடியலாம், ஒரு விஷயத்தை பார்த்து புரிஞ்சுக்க முடியலாம். வர்த்தமானம் மாத்திரம் இல்ல, வேத வர்த்தனம் நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறது இது பௌதிக்கு பற்றி ஒன்று இருக்கு. இத்தியாதிகள் இவனுடைய புத்தி சக்தி பல விதமா நல்ல சக்தியோடு இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்ல, இவன் ஸ்வயம் மத்தியமாக இருந்தது மரணம் உள்ளவனாக இருந்தாலும் இவன் தன்னை மரணம் இல்லாதவனாக ஆக்கிக்க முடியும். இந்த சக்தி மத்திய அமிர்தம் ஈர்த்த காத்து ஈர்த்த இது இருக்காங்க. அது இதர அதுக்கு என்ன பண்ணினா தான் அமரண பாவத்தை அடையலாம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி பகவான் கொடுத்துட்டோம். ஆக இதரைய காமம் பசுலாம் அசனாதிபாசிய தேவ அபிவிருத்தியானம் மற்றதெல்லாம் இருக்கு. பசு இருக்கா தெரியும், தானம் இருக்கா தெரியும், இந்த மாதிரி ரொம்ப சாதாரண சில விஷயங்கள் தான் தெரியும். மற்றபடி தியானத்துக்கு ஒரு உபயோகம் உள்ள ஜென்மம் இத்தியாதி கிருத்தியனுக்கு. அதனால இந்த ஒரு பிராதானியத்தை வச்சுதான் திருப்பி புருஷனை உதாரணமாக கொடுக்கிறது அன்னமயத்துக்கு கூடு தெரிவிடத்துக்கு. அப்படி இல்லாட்டா எந்த தெரிவிக்க வேணாலும் தெரிவிக்கணும்னு நாம சொல்லலாம். அந்த பெரிய வித்தியாசம் இல்லை. அன்னமய தேகம்ங்கிறது எந்த வித்தியாசமும் இல்லை. பிரதானமானதுனால இந்த சாஸ்திரத்துல இவன் தானே இந்த சாஸ்திரம் உபயோகப்பட போறது அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு உதாரணமாக கொடுக்கிறார். கவி வித்யா அந்தரதனம் பிரம்ம சங்கிராமிக்கும் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா, இந்த புருஷனுக்கு வித்யை ஏற்படுத்தி அவனை பிரம்மம் ஆக்கணும் அப்படின்னு அதுதான் ஆக்கணும்னு சொல்லிதான். இல்ல அது பிரம்ம ஆக வேண்டியதான். அதை பருவத்தான்களையும் விசாரம் பண்ண இருக்கு. ஆனா ஆக்க முடியாது. இருக்கும் அது சொன்னா புரியாது, அது புரிஞ்சுக்கூடிய சக்தி இல்லை இதற்கு இருக்கு. அதனால இந்த புருஷனை மகாபுருஷா மிக பிரம்ம சங்கிராமியும் பிரம்மஸ்வரூபமாக அவனை மாற்றுறதுக்கு இதுக்கு அபிப்பிராயம். தப்பிக்க வாக்கிய ஆகார விசேஷம் அனாத்மசூரை ஆத்மபாவிகா புத்தி அனாலம்பிய விசேஷம் சந்தித்து சககால அந்தரங்கமும் பிரத்யேகாத்மகையா நிராலம்பனாக கர்த்தும் அகத்யா இது திருஷ்ட சரீராத்ம சாமானிய கல்பனையா சாகாதங்கிற நிதர்சனத்துக்கு அந்த பிரவேசனாக இந்த சூழலுக்கு இப்ப பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கும். பிரம்மஸ்வரூபத்தை போதிக்கிறது அப்படின்னு சொன்னா உண்மையான பிரம்மஸ்வரூப ஞானம் பிரம்மஸ்வரூபம் தான். அதுல தியானத்தை ஞானம் இந்த பாவனை திருப்பதியே இருக்கு. அதாவது அது விஷய சம்பந்தமே இல்லாது. பிரம்மஞானத்துல எது தெரியுது கேட்டா ஒண்ணும் தெரியல, பிரம்மஞானம் தெரியுது அப்படிதான் சொல்லணும். விஷய சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. ஆனா விஷய சம்பந்தம் இல்லாத ஒரு ஞானத்தை அவனுக்கு ஏற்படுத்த முடியாது இந்த சமயம். ஏன்னா அவன் எதுல பாக்குறான், அனாத்மபாவிதா புத்தி. அவனுடைய புத்தியானது அனாத்மாவே பார்த்து 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 கழக்கப்பட்டு திடீர்னு ஆத்மா அனாத்மாவெல்லாம் விட்டு தனியா ஆத்மாவை பாருன்னு சொன்னா அவனுக்கு அந்த இது முடியாது. அதனால என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமா இவனை உள்ள ஏற்றுல போவான். முதல்ல ஸ்தூலமாக இருக்கிறான், அதை முதல்ல ஆத்மான்னு சொல்லி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ள போகும். இது என்ன பண்ண ரொம்ப பிரதீபமா இருக்கிறது என்ன, ஆத்மானா என்ன, நீ யார் அப்படின்னு கேட்டா இதுதான் நீங்க முதல்ல சொல்லிக்கணும். நீ எப்படி புரிஞ்சுருக்கோ அதுவே கரெக்ட்னு சொல்றாங்க. உங்களோட கையால் தலையெல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதான் ஆத்மா, அன்னமய புருஷா, அன்னமயத்துக்கு இருந்து இதுவே ஆத்மா அப்படின்னு முதல்ல. இது தெரிவிச்சா என்ன லாபம், இது அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்டா சாகாசந்திர நிதர்சனம். இது தப்பான திருஷ்டாந்தங்கள் சொன்னா உண்மையை தெரியணும்னு சொன்னா அது சொல்ல வேண்டியது சாகாசந்திரம். இந்த சந்திரனை காமிக்கணும். சந்திரன் திசையா சந்திரன், அது ரொம்ப சூக்ஷம், அதை பார்க்கறது கஷ்டம். ஆகாரத்துல அங்கங்கே பிள்ளாடி அதுக்கு ஸ்தூலமாக ஒரு சாட்டையை காமிச்சு இந்த பாரு அப்படின்னு சொன்னா சாட்டையை பார்த்துக்கலாம். முதல்ல சாட்டையை பார்க்கறதுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்துல பாருன்னு கொஞ்சம் மெதுவா ஏற்கணும் அவங்க திருஷ்டிய. அந்த மாதிரி ஸ்தூலமான சரீரத்தை முதல்ல ஆத்மான்னு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுல இருந்து என்ன ஆகும்னா அவன் சித்திராதிபதி ஆத்மா இல்லைன்னு தெரிஞ்சு விடுவாங்க. இந்த சரீரத்தை அவன் ஆத்மான்னு முதல்ல புரிஞ்சுட்டாங்க.
இதை தவிர பாக்கி எல்லாம் சரியும் ஒரு ஆத்ம புத்திங்கிறது ஓரளவுக்கு புத்தி கொள்ளும். இதுக்கப்புறம் நம்ம மெதுவாக விளக்கல்வி இதெல்லாம் பத்து இதை நமக்கு தெரிகிறது. இதுதான் கிடைக்கு. இந்த இதுல ஒரு பக்தியாக கல்பனை பண்ணிட்டார் நம்மளுடைய. அதாவது 2 பக்கம்னா ரத்த, ஒரு தலை, வால் அப்படின்னு தस्य अस्य पुरुषस्य अन्नरसम अगस्त्य இதன் நிலத்திராக பிரசித்தம். இதுதான் சிறப்பு. இந்த பக்தியோட சிறப்பு இது பிரசித்தமா இருக்கு. இந்த சிறப்பு தான் சிறப்பு. அவன் எல்லா சர்வநாமாவோட நிறுவனம் அயன் தட்சிண பக்தா. இதுதான் வளர்ந்து இருக்க வளர்ந்து அது வந்து வளர ரத்த தட்சிணம் ஆகுது பூர்வாக இந்த சேர்ந்தது. அவன் பாட்டு தட்சிண பக்தம்னு சொல்றாங்கன்னா இது வந்து கிழக்க பார்த்திருக்கிறது சொல்றாங்க. ஏன்னா மேற்கு பார்த்தவன் நின்றுட்டு இருந்தானா பக்கம் மாறும். அதனால ஏதாவது ஒரு திக்கு வைக்கணும். அதுக்காக உருவாக கேட்கிறார். தட்சிண பக்தகா அதன் சவ்யகா பாகு உத்தர பக்தகா. அதாவது இடது கைதான் அந்த பக்திக்கு இடது அதன் மத்தியமாக தேவபாகமா ஆத்மா அஞ்சானா. ஆத்மான்னு சொன்னா மத்திய பாகம் இந்த அதுவும் ஆத்மா. இந்த மத்தியவாதத்தை கையில் இந்த பக்கம் சில வாழை இது 2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாகம் இருக்கு. இதுதான் மத்தியம். இது ஆத்மா, பக்தி ஆத்மா. ஆக பூரா சரீரத்தை இது கவர் பண்ணிடுறது. தலையிலேருந்து எடுத்து இந்த வாழை ரத்த எல்லாத்தையுமே மொத்தத்தையும் இது இதுல எடுத்துக்கிறது. மத்தியமத்தியதான் மங்கானம் ஆத்மா ஆத்மா அப்படிங்கிற பதப்பிரயோகம் இந்த மத்தியவாத. இதனே நாகே இதம் இது நாகே ரகஸ்தா இயலங்கம் நாதிக்கு கீழே இருக்கக்கூடிய கால் பரியந்தம் இந்த பக்திக்கு இது திட்டமாக இருக்கும். இது பிரதிஷ்டா. பிரதிஷ்டத்தை அணையா இது பிரதிஷ்டா. புத்தமிக புத்தி அதோலம்பர சாமான்யா இந்த பதப்பிரயோகம் பண்ணி ஒரு விஷயம் சொல்றாரு. எதுக்காக நம்ம காலாலதான் நிற்கிறோம். விதமா நிற்கிறதுக்கு கால் வேணும் இல்லையா? அதனால பிரதிஷ்டான்னு இருக்கு. இந்த புத்தம் எப்படி சொல்லலாம் அப்படின்றத புத்தம் மாதிரி இருக்கு. அதனால சிம்மமானதுனால கோவுக்கு புத்தனுக்கு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்மளுடைய கால்ங்கிறது கீழ் வரை இருந்துட்டு இந்த காலத்துக்கு உத்தரேஷாம் பிராணமயாதினாம் ரூபகத்துவ இது ஒரு விஷயம். இதற்கு அந்த புருஷ ஆச்சாரங்கிறது கூட தெரியறதுக்கு தான் இருக்கு. எந்த தெரியறதுக்கு இருக்கு. ஆனா இதுக்குள்ள இன்னும் கோஷங்கள் இது முதல் கோஷம் அன்னமய கோஷம். இதுக்குள்ள சொல்ல போற கோஷங்கள் எல்லாம் இருக்கு. அந்த கோஷத்துல தலை கைகாலெல்லாம் திருப்பி பார்க்க முடியாது. இந்த ஆச்சாரத்தை பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா அது வேற வேற எந்த சரீரத்துக்குள்ள போறதோ அந்த சரீரத்துடைய ஆச்சாரம் இருக்கு. வந்து பிராணமய கோஷம் அந்த சரீரத்தை வியாபிச்சு. அதனால இதுக்கு ஒரு ரூபத்தை முழுக்க கொடுத்து இதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிறதுக்கு இந்த சரீரம் அனுவேச புருஷவிதா அன்வேச புருஷவிதான்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இருக்கிறதுனால இந்த கைகால் ரத்த தலை மத்தியத்தோட இருக்கிறதுனால இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணமய கோஷமும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. புருஷாச்சாரமாக அமைஞ்சிருக்கு. இது ரூபகத்துவம். இது ஈகா நிசித்த துருக தாமிராதி பிரதிமானது. ஈகா அப்படிங்கிற அந்த அத்தினா அந்த விக்கிரகங்கள் எல்லாம் தயார் பண்றதுக்கு பண்ணக்கூடிய ஒரு அதுக்குள்ள உறுதி விட்டாச்சுன்னா அப்படி எடுத்தாக்கா அது அதே ஆதாரத்துல வந்து அப்ப அந்த அஸ்திக்கு என்ன ஆதாரம் இருக்குமோ அதுக்குள்ள உறுதி விடப்பட்ட அந்த தாமிரம் அதே ஆதாரத்துல இருக்கும். இது ஒரு ஆதாரத்துல அது வேற ஒரு ஆதாரத்துல உள்ள அப்படிங்கிறது முடியாது. அப்ப அந்த மாதிரி இந்த சூரிய சரீரம் எந்த ஒரு ஆதாரத்துல இருக்கோ இதே மாதிரி கைகால் பல இத்தியாதி ஆதாரம் இதுக்குள்ள இருக்கக்கூடிய கோஷங்களுக்கும் இருக்கிறதாக சந்தர்ப்பம். பிராமணோக்கு அன்னமய ஆத்ம பிரகாசகா ஏதா மந்திரா. அன்னமயமான ஒரு ஆத்மாவை சொன்னோம்னு சரீரூப ஆத்மாவை இந்த சரீரத்தை பற்றி ஒரு மந்திரம் தெரிவிக்கிறது. இந்த சரீரம் என்ன எப்படி வருது எப்படி வளர்றதுங்கிறத பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்றது. ஸ்லோகம்னா மந்திரம். அந்த சப்தத்துக்கு சொல்றாரு. இந்த இடத்துல சப்தத்தை முதல்ல வந்து நல்ல சப்தம் வந்து எடுத்துக்கிறார். கிரகதாரண்யத்துல ஒரு இடத்துல இருக்கு. அந்த இவர் கட்டினார் ஒண்ணுமே இல்லைங்கிறத பார்த்து அவர் மிரண்டு கட்டிட்டாரு.
அதனாலதான் அங்கதான் அப்பதான் சப்தம் வந்துட்டு ஏன் சப்தம் உண்டாச்சுன்னு ஒரு கதை இருக்கு. 3 மடங்கு சப்தம் உங்களுக்கு சொல்லுவேன்.